ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னப்பா பாரு அழறாங்க. ப்ரோமோ பார்த்தீங்களா? அது லைவ்ல இப்போ தான் முடிஞ்சது. அது அந்த கோர்ட்டு கேஸில் நடந்த விஷயந்தான். நம்ம எஃப்ஜே ஹீரோ சார் இருக்கார்ல, அவரை ஹீரோன்னு சொல்கிறதா, மன்மதன் சொல்கிறதா, அது என்னமோ சொல்லுவாங்களே, சாக்லேட் சாக்லேட் பாய், அது என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு அவங்க கூட வண்டி ஓட்டிட்டு தன்னை கெத்தாக காட்டுறது. அதான் சொல்கிறேன். இதில் கமருக்கும் இப்போ எஃப்ஜேக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. கமர் வந்து சீரியல் ஹீரோ, அதனால் அவர் ஹீரோவே காட்டிக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் வந்து இந்த கேம்காக தன்னை ஹீரோவை காட்டிக்கிட்டு அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் வெளில போய் நம்ம கரியரை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், இந்த கேம்குள்ளே எவ்வளோ ஹீரோயிசம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹீரோயிசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கமர் வந்து தன்னை ஹீரோவாகவே நம்புறாரு. அதனால் ஒன்று ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஏன்னா இது எலைட்டு சைடில் கொஞ்சம் இருக்கும், அது கொஞ்சம் லோக்கல் சைடில் இருக்கும் எஃப்ஜே. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டு பேருக்கும் பெரிய இதுவாக எனக்கு ஒன்றும் தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ எஃப்ஜேவால் தான் பாருக்கு பிரச்சனை. என்னாச்சு கோர்ட் டாஸ்க்குன்னு பார்த்தா, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பஞ்சாயத்து, அது ஒன்றும் இல்லாத செல்லாத கேஸு. அது அமித் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பார், அது ஒரு செல்லாத கேஸ். உங்களுக்கு 9 கேஸ் இருந்தது. சுபிக்ஷாவுக்கு வந்து கன்ஃபர்ம், நீங்கள் டெய்லி இப்போ 2 நாளாக நடக்கிற டாஸ்கில் யார் மேலே எந்த கேஸ் வருதோ அந்த கேஸ்லேருந்து ஒரு கேஸை செலக்ட் பண்ணி இது போடணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது, நேற்று உங்களுக்கு வந்து அந்த இத்தனைக்கும் கேட்டால் முந்த நேற்று, நேற்று இங்கே யூஎஸ் டைம் இந்தியா டைம் கன்ஃபியூஸ் ஆகுது, சாரி கைஸ். ஸோ 2வது நாள் டாஸ்க் முடியும் போதே நீங்கள் அந்த ஸ்பான்சர் டாஸ்க் வச்சுட்டீங்க. எப்பயுமே அந்த வீக்லி டாஸ்க் முடியும் போது தான் நீங்கள் ஸ்பான்சர் டாஸ்க்கை வச்சு கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும் போது மோஸ்ட்லி அப்படி தான் நடக்கணும் போது அந்த ஸ்பான்சர் டாஸ்க் நடுவில் வந்துட்டாலே மறுநாள் டாஸ்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஒருவேளை அது வைக்கல அப்படின்னா மறுநாள் அந்த டாஸ்க் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வந்துருச்சு அப்படின்னா இருக்கா இல்லையா அந்த கன்ஃபியூஷன் காலையிலேருந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கும் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பார்த்து சுபிக்ஷா உள்ள கூப்பிடுவோம். சரி, சுபிக்ஷாவோட கேஸ் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 9 கேஸ் இங்கே இருக்குது ஹவுஸ்மேட்ஸ் இதில், அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். அதுவும் பிளாஸ்மாவில் போய் செலக்ட் பண்ணுங்கள். ஓட்டிங் பிளாஸ்மாவில் போய் செலக்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஓட்டிங் தான் போடணும். இந்த குரூப்பிசம் தான் உள்ளே வரப்போகுது. அந்த கனியன் கோவோ இல்லை சபரிசமோ தான் உள்ளே வரப்போகுது. சபரி இல்லைன்னு சொல்கிறான், ஆனால் அவன் இருக்கிறா இல்லை, அவன் தனியாக 2 கேம் ஆடுறான். கனி குரூப் கூட இருக்கிற மாதிரி ஒன்று ஆடுவான், இல்லாத மாதிரி ஒன்று ஆடுவான். அதுதான் அவனோட பிளேவாக இருக்கணும் போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அதுலேருந்து பண்ணணும் போது ஆப்வியஸாக இது வந்து தேவையில்லாத இந்த கேஸ். ஏன்னா திருப்பி உங்களுக்கு டிஆர்பிக்கு பாரு தான் அட்டாக் பண்ணணும். கேவலமான ஸ்ட்ராட்டஜி பிபி டீம் பண்ணுறது. உங்களுக்கு கனி விக்ரம் கேஸ் எடுத்திருந்தீங்கன்னா அது ஃபன்னாக போயிருந்தா கூட ஒரு சில உண்மைகள் வெளில வந்திருக்கும். கண்டிப்பாக சீரியஸாக அதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால், விக்ரம் யாரை வக்கீல மோஸ்ட்லி சபரியை எடுத்திருக்கலாம். அப்போ கனி யாரை வக்கீல எடுத்திருப்பாங்கன்னா அப்போ ஆப்போசிட்டில் பாருவோ இல்லை யாரோ வந்துடும். கொஞ்சம் அது சீரியஸாக போனாலும் சென்சிட்டிவாக போனாலும் இல்லை ஃபன்னாக போனாலும் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. ஒரு சில உண்மைகள் வெளில வந்திருக்கும். விக்ரமோ ஏதோ 1-2 வார்த்தையை விட்டு இருப்பாரு, இல்லை ஒரு சில அவரோட உண்மையான கேரக்டர் ஏதாவது வெளில வந்திருக்கும். அவர் தன்னை நல்லவர்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற இடத்துல தான் வந்து எலெக்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிற இடத்துல, பிக் பாஸோட செல்ல புள்ளன்னு சொல்கிற இடத்துல, நானும் கேம்காக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கேன், நானும் கேம்காக இந்த மாதிரி சின்ன சீப்பான விஷயங்களை நானும் டாக்டிக்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது என் கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல பஸ்ட் அவுட் ஆகி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அந்த உண்மைகள் வெளில வந்திருக்கும். கனியும் அந்த விஷயங்களில் ஆமாம் நீங்கள் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல அது போயிருக்கும். ஆனால் பிளான் பண்ணி கனி விக்ரம் கேஸை எடுக்கவே கூடாதுன்னு பிபி டீம் பிளான் பண்ணி அதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி, அதே மாதிரி மற்ற ரம்யா வியான விஷயங்களும் எடுக்கக்கூடாது, எஃப்ஜே டார்கெட் பண்ண விஷயங்கள் எடுக்கக்கூடாது, திவ்யா விஷயங்கள். ஏன்னா சொன்னேன், திவ்யாவை வந்து டைட்டில் வின்னர் ஆக்கணுன்றதுலேயும் டீம் மோட்டிவாக இருக்காங்க. திவ்யாவை ஆக்கணும், விக்ரம் ஆக்கணும், இவங்க 2 பேரை தான் ஆக்கணும், இல்லைன்னா மிஞ்சி போனால் சாண்ட்ராவை ஆக்கணும். இது 3 தான் சேனலோட டார்கெட்டாக இருக்குது. மற்றபடி இந்த வினோத்துக்கு வர ஓட்ஸோ இல்லைனா வந்துட்டு இவங்களுக்கு பாருக்கு வர ஓட்ஸோ அதெல்லாம் வந்து இவங்களால கன்சிடரே பண்ண முடியல. எப்படியாவது அவங்களை டவுன் பண்ணோன்றதுல சேனல் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த இடத்துல அந்த கேஸ் விஷயமா ஆர்கியூ போகும்போது சபரி உச்சக்கட்ட வெஞ்சன்ஸோட தான் அதை போகிறான். அவனுக்கு ஏற்கனவே பாருவை பார்த்தா, பாரு முன்னாடி நின்னாலே அவனுக்கு வந்து அப்படி ஒரு ஃபயர் வந்துடும் அவனுக்குள்ளே. அது அப்படியே வந்து அவளை வந்து எந்த அளவுக்கு டவுன் பண்ண முடியுமோ புட் டவுன் பண்ணிடணும். ஆனால் அது எப்படி பண்ண பாரு, ஜஸ்ட் பாரு டாஸ்க்கு பாரு. அது நான் ஓப்பனாக சொல்கிறேனே, நான் வந்து ஓப்பனாக இவன் வந்து விக்ரம் என்ன சொல்லுவான், நான் வந்து மதர் ப்ராமிஸாக சொல்கிறேன், அது தமிழில் சொல்லுவேன். எனக்கு தமிழ் அது எப்பவுமே ஒரு வார்த்தைக்கு மீனிங் 2 தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி ஒரே மீனிங்காக இருக்கலாம். ஆனால் அது கிரியேட் பண்ணுற அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மீனிங்கு தமிழில் அது வந்து அந்த வார்த்தைக்கான வேல்யூ ஜாஸ்தியாக தெரியும். அந்த வார்த்தைக்கான வேல்யூ ஜாஸ்தியாக தெரியும். அது திட்டுறதாகட்டும் பாராட்டுறதாகட்டும். ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப சட்டிலாக தெரியும். அது பாராட்டுறதாகவும் ஆகட்டும் இல்லை திட்டுறதாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மதர் ப்ராமிஸ் அப்படிங்கிறது அவன் வந்து அது தமிழில் சொல்லும் போது அவ்வளோ வேல்யூ எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஆனால் அவன் ஜஸ்ட் லைக் தட் இந்த கேம்காக அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறது எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படின்னும் போது அவன் அந்த வார்த்தையை எப்பயும் யூஸ் பண்ணி சொல்லிடுவான் விக்ரம். நான் அது சீரியஸாக நான் அதுதான் சொல்கிறேனே, நான் அப்படி சொல்கிறேனே அப்படின்னு. சபரி வந்து நான் சீரியஸாக சொல்கிறேனே, நான் ஓப்பனாக சொல்கிறேனே அப்படின்னு சொல்லுவான். ஸோ சொல்கிறது மட்டும்தான் அவங்க வாயில் இருக்கும்போது உள்ள ஃபுல்லாக வெஞ்சன்ஸ் தான் இருக்கும்னா, ஸோ இந்த டாஸ்க்கை ஆக்சுவலி ஃபன்னாக கொண்டு போகலான்ற மாதிரி தான் சாண்ட்ராவும் சொல்லியிருப்பாங்க. அதனால சபரியை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா விக்ரம செலக்ட் பண்ணால் பாயிண்டாக வந்து அது வேறு மாதிரி போகணும். ஆனால் இவங்க சீரியஸாக தான் கொண்டு போகணும்னு ஆரோரா சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போது சீரியஸாக தான் கொண்டு போகணும், இது சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில்
ஸோ இந்த சைடில் வந்து சாண்ட்ரா, திவ்யா இவங்க தான். இவங்கலாம் ஆப்வியஸாக பாருக்கு ஆப்போசிட் தான் அப்படின்னு சொல்லும்போது நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு நீங்கள் அந்த ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு 1 ஹவர்லேயும் வரும். அதில் பேச ஒன்றும் இல்லை. ஆப்வியஸாக இது வந்து ரிசல்ட் வந்து பாருக்கு எதிராக தான் வந்தது. வினோத் என்ன தான் இவங்க சைடு ஜட்ஜாக இருந்தாலுமே, ஏன்னா அதில் பேச முடியாது வேற. இவங்க வந்து அது வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேர் தான் தப்பு. அவங்க 2 பேர் மட்டும்தான் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால் ஏன்னா பிக் பாஸ் வந்து அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. மற்றவங்கலாம் கூட யாரும் மைக் போடல செய்யலையான்ற மாதிரி தான் ஆர்கியூமெண்ட் போனாலுமே, இவங்க மைக் போடலன்னு சொன்னாலுமே அப்பெல்லாம் பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்கலையே. அப்படியே பனிஷ்மெண்ட் இப்போ எஃப்ஜேக்கு கூட அவன் கால் வலிக்க நின்று அன்னைக்கு ஃபுல்லானுமோ அது அவனோட நின்றுடுச்சு அந்த பனிஷ்மெண்ட். இப்போ சாண்ட்ரா திவ்யாவுமே அப்போ பாரு சொல்றாங்க, சாண்ட்ரா திவ்யாவுக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு பிக் பாஸ். ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேலை செய்யணும்னு அவங்க செய்யல, ஆனால் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. அந்த வெசல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணோம் செஞ்சோம்னாலுமே